இந்த கேரட் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா, நான் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. கொஞ்சம் விலை கம்மியா விக்கும்போது நான் வாங்கிட்டு வந்து, நான் ஒரு 4, 5 டேஸ் முன்னாடி நான் ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா ஆக ஆரம்பிச்சிருச்சு. கேரட் வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாவே வந்து ஒரு 4, 5 நாள் நீங்க ஃப்ரிட்ஜில வைக்கிறீங்கன்னா, ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை வரும். சரி அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு, இன்னைக்கு வந்து கடைக்கு குழம்புக்கு வந்து நான் இத கட் பண்ணி வச்சிருக்கேன். அதிகமா தான் இருக்குது. இதில கொஞ்சமா எடுத்து உள்ளார வச்சிரலாம், ஃப்ரிட்ஜில வச்சிரலாம் அப்படின்னு இருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்கிறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு, நல்லா வந்து இந்த தோலெல்லாம் சீவிட்டு நான் வந்து பொரியல் பண்ணிக்கலான்னு இருக்கேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து நான் வந்து செடி வச்சு வீட்ல விளைஞ்ச பெரண்டை தாங்க இது. அந்த பெரண்டை செடியையும் வந்து நான் எடுத்து போட்டுட்டேன். சரி வேண்டாம் அப்படின்னுட்டு. ஏன்னா வந்து எலி எல்லாம் வந்து அந்த மண்ணை வந்து எடுத்து போடுது அப்படிங்கிறதுக்காக. சரி இதை வச்சு சூப் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். எடுத்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு தான் சூப் வைக்கணும். அப்படியும் இல்லைனாக்கா துவையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.